Respective versus respectively. Respective தனித்தனியாக அல்லது ஒவ்வொன்றுக்கும் உரிய. This is an adjective. Respectively குறிப்பிட்ட வரிசைப்படி அல்லது அந்த வரிசையில். This is an adverb. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உதாரணங்களை பார்ப்போம். Respectively மாணவர்கள் தங்களுக்குரிய தனித்தனியான அடையாள அட்டைகளை கொண்டு வர வேண்டும். Students should bring their respective ID cards. தலைவர்கள் தங்களுடைய நாட்டின் பிரச்சனைகளை பற்றி பேசினர். அதாவது தமது நாட்டிற்குரிய பிரச்சனைகளை பற்றி பேசினர். The leaders spoke about issues in their respective countries. மாணவர்கள் தங்களுக்குரிய இருக்கைகளில் உட்கார சொல்லப்பட்டனர். The students were asked to sit in their respective seats. Respectively, ஷீதா மற்றும் மீனா முறையே முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெற்றனர். ஷீதா and மீனா were placed first and second respectively in the competition. அப்போ இதில் முதலாம் இடம் பெற்றது யாரு? சீதா. இரண்டாம் இடம் மீனா. அதை குறிப்பதற்குத்தான் நாம் respectively முறைப்படி அந்த வரிசையில் என்றவாறு குறிப்பிடுகின்றோம். குழந்தைகள் முறையே பொம்மைகள், சாக்லேட்டுகள் மற்றும் புத்தகங்களை பெற்றனர். The children received toys, chocolates and books respectively. அப்போ குழந்தைகளுக்கு முதல் கொடுக்கப்பட்டது என்ன? டாய்ஸ். அடுத்ததாக சாக்லேட்ஸ். மூன்றாவதாக புக்ஸ். கீதா மற்றும் ராணி முறையே 95 மற்றும் 90 மதிப்பெண்கள் பெற்றனர். அப்போ கீதாவினுடைய மதிப்பெண் என்ன? 95. ராணியினுடைய மதிப்பெண் 90. இதை நாம் ஆங்கிலத்தில் கீதா and ராணி scored 95 and 90 marks respectively அப்படின்னு சொல்வோம். அவர்கள் தங்களுக்குரிய அதாவது தங்களுக்குரிய தனித்தனியான வீடுகளுக்கு திரும்பினார்கள். தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை முறையே இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் வென்றன. Please comment your answer.